வணக்கம். சன்னியூஸின் ஒரு மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷமீனா தினேஷ்குமார். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகள். டிஜிபி உத்தரவை அடுத்து அனைத்து நீதிமன்றங்களிலும் துப்பாக்கி ஏந்திய போலீசார் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். தூத்துக்குடி மாவட்ட நீதிமன்றத்தில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறைக்கான 95 வாகனங்களின் சேவைகளை தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 84 விளையாட்டு வீரர் வீராங்கனை 3 மணி செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகள். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறைக்கான 95 வாகனங்களின் சேவைகளை தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 84 விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு பணி நியமன ஆணைகளையும் வழங்கியுள்ளார். இஸ்லாமியர்கள் திமுகவுக்கு வாக்களிப்பதை 6வது கடமையாக வைத்திருப்பதாக நாம் தமிழர் கட்சித் தலைவர் சீமான் தெரிவித்திருந்த நிலையில் அதற்கு பதிலளித்திருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் திமுக கூட்டணி சிறுபான்மையினரின் பாதுகாப்புக்கு அரணாக இருப்பதால் தொடர்ந்து தங்கள் கூட்டணிக்கு வாக்களிப்பதாக கூறியுள்ளார். மும்மொழி கொள்கையை ஏற்றால் மட்டுமே நிதியை விடுவிப்போம் என்று ஒன்றிய அரசு நெருக்கடி கொடுப்பதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் குற்றம் சாட்டியுள்ளார். நடிகை சன்னி லியோன் பெயரில் ஆன்லைன் வங்கிக் கணக்கு தொடங்கி மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை பெற்ற மோசடி சத்தீஸ்கரில். செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. சென்னை நந்தனத்தில் வருகின்ற 27ஆம் தேதி தொடங்கும் புத்தக கண்காட்சியில் கலைஞர் பொற்கிழி விருதுகளை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்க உள்ளதாக பபாசி தலைவர் சொக்கலிங்கம் தெரிவித்திருக்கிறார். சென்னை சேப்பாக்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் புத்தக கண்காட்சியில் கடந்த ஆண்டை போல இல்லாமல் மழை பாதிப்புகளை எதிர்கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். பொது உடைமைக்காக வாழ்க்கையை அர்ப்பணித்த நல்ல கண்ணுக்கு அவர் வாழும்போது 100ஆண்டு விழா கொண்டாடுவது தமிழர்களுக்கு பெருமை என்று பழநெடுமாறன் தெரிவித்துள்ளார். சிதம்பரம் அருகே அதிக கட்டண வசூலுக்கு எதிராக கொத்தட்டை சுங்கச்சாவடியை முற்றுகையிடும் போராட்டம் தற்காலிகமாக வாபஸ் பெறப்பட்டுள்ளது. பேச்சுவார்த்தையில் சுமூக உடன்பாடு எட்டப்பட்டதால் தனியார் பேருந்துகள் வழக்கம் போல இயங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லையில் 6 இடங்களில் கொட்டப்பட்ட கேரள மருத்துவ கழிவுகளை அகற்றும் பணி 2வது நாளாக தொடர்கிறது. இதுவரை 200 டன் மருத்துவ கழிவுகள் அகற்றப்பட்டு கேரளாவுக்கு திருப்பி அனுப்பப்பட்டிருக்கின்றன. நெல்லை நடுக்கல் திருவண்ணாமலை அருகே கடத்தல் கும்பலிடமிருந்து 10 கிலோ எடை கொண்ட 25 கோடி ரூபாய் மதிப்பிருக்கும் நவபாஷான முருகன் சிலை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அந்த சிலையை எங்கிருந்து கொள்ளையடித்து வந்தனர் என்பது பற்றிய விசாரணை நீடிக்கிறது. அரிய வகை சிலையை வாங்குவது போன்று நடித்து பறிமுதல் செய்தது எப்படி?